எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. பயணம் வித் தமிழன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இருக்கிற அம்பேவல அப்படின்ற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய கதையை சொல்லுது. அந்த ரீதியில் இலங்கை என்றாலே பலரோட நினைவுக்கு வர்றது அழகான மலைகளும் தேயிலை தோட்டங்களும் குளிர்ச்சியான இந்த காலநிலை. ஆனால் இந்த காலநிலைக்கு நடுவில் மலைகளில் நடுவில் வெளிநாட்டில் இருக்கிறது போல ஒரு உணர்வு தரும் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியும். ஆமாம், கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் நோரெலியா சைட் அப்படின்னாலே ஒரு குளிர்மை, மலைகளுக்கு நடுவில் இடம். அப்படி நீ என்ன இடத்த சொல்ல போகிற அப்படின்னு கேட்க போகிறீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான் அம்பேவல. அந்த அம்பேவல ஃபார்மை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ மூலமாக அம்பேவலைக்கு ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுவரெலியாவில் இருந்து அம்பேவலவை நோக்கி பயணம் செய்கிற சாலை இலங்கையினோட அழகான சாலைகளில் ஒன்றாக காணப்படுது. இருபுறமும் பச்சை நிற தேயிலை தோட்டங்கள், தூரத்தில் மேகங்களை தொட்டபடி நிற்கிற இந்த மலைகள், முகத்தில் மோதும் குளிர் காற்று. இந்த பயணமே ஒரு தனி அனுபவம் அப்படின்னு தான் சொல்லலாம். சில நேரங்களில் சாலையில் கிடக்கிற இந்த மாடுகள், மேய்ச்சல் நிலங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு திருப்பத்திலையும் ஒவ்வொரு புதிய காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1800 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த அம்பேவல இலங்கையினோட மிகவும் குளிரான ஒரு பகுதிகளில் ஒன்றாக காணப்படுது. அதனால உயர்தர பால் மாடுகளை வளர்ப்பறதுக்கு இந்த இடம் ஒரு ஏற்ற இடமாக காணப்படுது. இந்த பண்ணை இலங்கையினோட பால் உற்பத்திகளில் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே வளர்க்கப்படுற ஃப்ரீஷன் மற்றும் ஏர்ஷைன் இன பசுக்கள் அதிக பாலை உற்பத்தி செய்கிறதுல பிரபல்யமானவையாக இருக்குது. இந்த பசுக்களுக்கு சத்தான உணவு, சுத்தமான நீர், மருத்துவ பராமரிப்பு எல்லாமே இங்கே திட்டமிட்டபடி நடந்துகிட்டே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த காலநிலைகளும் சூழ்நிலைகளும் அதுக்கேற்ற மாதிரி காணப்படுறதால அதிகளவான பாலை இங்கே இருந்து பெற்றுக்கொள்ள முடியுது. முதல்ல நம்மளை கவர்றது அந்த பரந்த பச்சை புல்வெளி தான். எங்கே பார்த்தாலும் நீங்கள் சுற்றி பார்த்த எல்லா இடமே பச்சை புல்வெளி, அமைதியாக மேய்ஞ்சு கொண்டிருக்கிற அந்த பசுக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அவசரமான இந்த நகர வாழ்க்கையில இருந்து வந்தவர்களுக்கு இந்த அமைதி ஒரு புதிய உலகத்தையே அவங்களுக்கு கொடுத்தது போல இருக்கு. இங்குள்ள இருக்கிற இந்த காற்று சுத்தமாக இருக்கு. ஒவ்வொரு மூச்சும் ஒரு புத்துணர்ச்சியை நீங்க தர்றதா உணர்வீங்க. அதனால தான் இந்த இடத்தை பலர் லிட்டில் நியூசிலாந்து அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. இந்த பண்ணையில் ஒவ்வொரு பசுவுக்கும் தனித்தனியே ஒரு பராமரிப்பு வழங்கப்படுது. சரியான நேரத்தில் உணவு, மருத்துவ பரிசோதனை, சுத்தமான ஓய்விடம் எல்லாமே மிகுந்த கவனத்துடன் பார்த்து செய்கிறாங்க. நவீன இயந்திரங்களோட உதவியோடையும் இங்கே பால் கறக்கப்படுது. அந்த பால் உடனடியாக தர சோதனை செய்யப்பட்டு குளிரூட்டப்படுது. இதனால தான் இந்த பாலோட தரம் மிகவும் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் காணப்படுது. இங்கே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர அனைவருமே மகிழ்ச்சியாக நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடியதாக இருக்கும். கன்றுக்குட்டிகளை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பசுக்களுக்கு உணவு கொடுக்குற அனுபவமும் சில நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். பசுமையான இந்த புல்வெளியில் நடந்து கொண்டிருக்க போது மனதில் இருக்கிற அழுத்தம் கூட உங்களுக்கு குறைஞ்சிடும். படம் பிடிக்கிறவங்க இந்த பண்ணையில் ஒவ்வொரு மூலையையும் அழகான ஒரு பின்னணியாக மாற்றக்கூடியது உங்களோட கையில் தான் இருக்குது. சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியில் ஆண்டு முழுவதுமே குளிர்ச்சியான காலநிலை நிலவுறதால இங்கே மேய்ச்சல் புல்லு மிக சிறப்பாக வளர்ந்துருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பசுக்களுக்கு இயற்கையான உணவு இதன் மூலமாக தான் கிடைக்குது. இங்கே தயாரிக்கப்படுற பால் மற்றும் பால் பொருட்கள் இலங்கையினோட பிரபல்யமான ஒரு உணவுப் பொருட்களாக இருக்குது. பண்ணைக்கு அருகில் உள்ள இந்த கடைகளில் புதிய பால், தயிர், சீஸ் மற்றும் ஐஸ்கிரீமை நீங்கள் வாங்கி சுவைக்கலாம். அதனோட சுவை உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்பலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் இருந்து வாங்குகிற பாலில் இருந்து செய்கிற பொருட்களோட சுவையை விட இங்கே இருந்து செய்கிற சுவை உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட சுவையை கொடுக்கும். அம்பேவல ஃபார்ம்ன்றது ஒரு சாதாரண ஃபார்ம் இல்லை. இது இயற்கை, விவசாயம், நவீன தொழில்நுட்பம் அப்படின்ற எல்லா ஒரு பின்னணியையும் கலந்த ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். நுவரெலியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த கண்டிப்பாக உங்களோட பயண பட்டியலில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பசுமையான மலைப்பகுதியில் இருந்து உலக புகழ் பெற்ற ஒரு ரயில்வே பாலத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம். அடுத்த பகுதியில் இலங்கையினோட அடையாளமாக மாறி இருக்கிற இந்த 9 ஆரஞ்ச் பிரிட்ஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த 9 ஆரஞ்ச் பிரிட்ஜ்ன்றது இலங்கையினோட மலை
நகரமான எல்லவில் அமைஞ்சிருக்கிற 9 ஆரஞ்ச் பிரிட்ஜா வந்து காணப்படுது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் முக்கியமான இடமா இதை பார்த்துருக்குறாங்க. இந்த பாலத்தை முதலா பார்க்கும்போது சாதாரணமா தெரிஞ்சாலும் அந்த ரயில் பாலம் வந்து இருக்கிற அமைஞ்சிருக்கிற இடம், அந்த 9 வளைவுகள், அந்த மலைகளுக்கு நடுவில் தெரிகிற அந்த வியூ வந்து உங்களுக்கு ஒரு அழகு ரசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். மேலும் பசுமையான மலைகளுக்கு நடுவில் வளைந்து நிற்கிற 9 பெரிய இந்த வளைவுகளோட ஒரு கலை படைப்பையே வந்து ஏற்படுத்தி இருக்கின்றதை உங்களால் உணர முடியும். அதனால தான் இதை பார்க்க வர ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் நின்று ரசிக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாலத்தோட வரலாறு அப்படின்னு சொன்னால், இந்த 9 ஆரஞ்ச் பிரிட்ஜ் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ரயில் பாலமாக அமைஞ்சிருக்கா. இது வந்து சுமார் 300 அடி நீளமும் 80 அடி உயரமும் கொண்டதாக காணப்படுதா. இந்த பாலத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் கட்டுமானத்தில் இரும்பு குறைவாக பயன்படுத்தப்பட்டு கற்கள், செங்கற்கள், சிமெண்ட் போன்ற பொருட்களை வந்து பயன்படுத்தி இந்த பாலம் கட்டப்பட்டுச்சா. அந்த காலத்தில் பொறியியல் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் கடந்தும் இன்றும் இந்த பாலம் உறுதியாக இருக்கிறது தான் அதுக்கோட உறுதிப்பாடும் ஆச்சரியமான விஷயமாகவும் காணப்படுது. மேலும் இந்த பாலத்தில் ஒரு நடைப்பயணம் நாங்கள் செல்லும் போது ஒரு சிறிய சாகச அனுபவம் அப்படின்னு தான் சொல்லலாம். தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் மரங்களோட நிழலில் சிறிய பாதையில் நடந்து செல்லும் போது ஒவ்வொரு அடியிலும் இயற்கையை அழக ரசிக்க முடியும். அந்த தூரத்தில் ரயில் சத்தத்தை கேட்குற போது மனசில் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு உருவாகும். இன்னும் சில நிமிடங்களில் அந்த ரயில் இந்த பாலத்து மேலே வரப்போது அந்த உணர்ச்சியை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இந்த நிமிஷத்தில் ரசித்து பாருங்கள். இந்த இடத்தின் அழகான ஒரு தருணம் எது தெரியுமா? இந்த ரயில் 9 ஆரஞ்ச் பிரிட்ஜில் கடக்கிற அந்த ஒரு சில நிமிடம் தான். சுற்றிலும் நிற்கின்ற இந்த சுற்றுலா பயணிகள் கையில் கேமராவோடையும் முகத்தில் ஆர்வத்தோடையும் அனைவரும் அந்த தருணத்துக்காக காத்திருப்பாங்க. பார்த்தீங்களா, நாங்களும் அந்த தருணத்துக்காகத்தான் இப்போ இங்கே காத்துட்ருக்கிறோம். தூரத்தில் இருந்து இந்த ரயில் மெதுவாக வர ஆரம்பிக்கும் போது அந்த பாலத்தோட வளைவுகளுக்கு நடுவில் செல்கிற அந்த காட்சி வாழ்நாள் முழுவதுமே ஒரு மறக்க முடியாத ஒரு காட்சியாகவும் அனுபவமாகவும் இருக்கு. ஒரு புறம் பசுமையான மலை, ஒரு புறம் தேயிலை தோட்டங்கள், நடுவில் இந்த பழமையான ரயில் பாலம், இவை அனைத்துமே சேர்த்து ஒரு அழகான காட்சியை வந்து உருவாக்குது. காலை நேரத்தில் சூரிய ஒளியிலையும் மாலை நேரத்தில் தங்க நிறத்திலான சூரிய வெளிச்சத்திலையும் இந்த இடத்துல அழகை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவரைக்குமே பார்க்காத ஒரு வியூவை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இந்த இடத்துக்கு செல்ல நீங்கள் திட்டமிட்டீங்கன்னு சொன்னால் காலை நேரம் அல்லது மாலை நேரம், இந்த 2 நேரத்துலையும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரயில் நேரத்தை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரயில் பாலத்தை கடக்கிற அந்த அழகான காட்சியையும் பார்த்துக்கொள்ள முடியும். பாலத்தோட மீது செல்லும் போது பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு நீங்கள் அந்த இடத்துக்கு செல்லணும். ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ரயில் பாதை என்றதால் வந்து நீங்கள் மிகவும் அவதானத்துடன் அந்த இடத்துல வந்து செயல்படணும். ஒரு பயணம் நமக்கு என்ன தருது? சில புகைப்படங்கள், சில வீடியோக்கள். ஆனால் அதை விட முக்கியமாக வாழ்நாள் முழுவதும் நம்மளோட நினைவில் இருக்கிற சில தருணங்களையும் தருது. அம்பிவள ஃபார்மினோட அமைதி, 9 ஆரஞ்ச் பிரிட்ஜோட பிரம்மாண்டமான இவை இரண்டுமே வந்து இலங்கையின் மலைப்பகுதியினோட அழகை நமக்கு உணர்த்துது. இயற்கையை ரசிக்கிறதுக்கு, புதிய இடங்களை கண்டுபிடிக்கவும், ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு புதிய கதையை தேடவும் எங்களோட பயணம் தமிழன் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. உங்கள் நண்பர்களோட குடும்பத்தினரோட ஷேர் பண்ணி இந்த இடத்துக்கு நீங்களும் டவல் பண்ணிக்கொள்ளுங்க. மேலும் இது போன்ற அழகான பயணங்களை தமிழில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் பயணம் வித் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மறக்காமல் இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மறுபடியும் மற்றொரு புதிய பயணத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.